மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வான்கோழி குஞ்சு உற்பத்தி முறைகள் குறித்து விவரிக்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கோழி இன அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் டி வசந்தகுமார் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நவீன முறையில் செம்மறியாடு வளர்த்து பயனடைந்து வரும் திண்டுக்கல் மாவட்டம் கால்நடை இனவிருத்தி சங்க தலைவர் மற்றும் வேளாண்மையாளர் என் ராமகிருஷ்ணன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கம்பு தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் இம்மாதம் நடைபெறவுள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்பு. தொடரும் தகவல் நேரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இம்மாதம் நடைபெறவுள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. பன்முக பயன்பாட்டை தன்னகத்தே ஆடுகள் கொண்டுள்ளதால் குறைந்த முதலீட்டில் அதிக வருவாய் தரும் அற்புத தொழிலாக ஆடு வளர்ப்பு விளங்குகிறது. நவீன முறையில் செம்மறி ஆடு வளர்ப்பு செய்து பயனடைந்து வரும் திண்டுக்கல் மாவட்ட கால்நடை இனவிருத்தி சங்க தலைவர் மற்றும் வேளாண்மையாளர் என் ராமகிருஷ்ணன் அவர்களை சந்தித்த போது உங்களுக்கு செம்மறி ஆடு வளர்க்கணுன்ற எண்ணம் எப்படி வந்ததுங்க சார்? செம்மறி ஆடு வளர்க்கணுங்கிற எண்ணம் எப்படின்னா, அதில் இந்த மற்ற விவசாயத்தை விட மற்ற தொழிலை விட இதை எங்களுக்கு வருமானங்கள் நல்லா எங்களுக்கு வர்றதுனால, அப்போ இந்த செம்மறி வெள்ளாட்டை விட வெள்ளாட்டில் உழைப்பு ஜாஸ்தி. ஆனால் செம்மறி ஆடு இன்றைக்கி ஒரு நபர் மேய்ச்சா 100 ஆடு ஒரு ஆள் மேய்க்கலாம். அதனால தான் வெள்ளாட்டை விட செம்பரி ஆட்டில் லாபம் இருக்குது. ஆனால் செம்பரி ஆட்டில் அலைச்சலும் கம்மி. 1 கிலோ 400 ரேஞ்சில் ஒரு குட்டியை போட்டு போடணும்னா இன்றைக்கி 5 கிலோ இருந்துச்சுன்னா 20,000 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுப்போம். அவங்க வாங்கி கறிக்கு போடுறவங்க 500 550 ரேஞ்சில் அவங்க விற்கிறாங்க. பால்ன்றதில் எப்படிங்க சார் இருக்கும்? பாலுங்கிறதுல சார் வெள்ளாட்டு பால் நல்லா இருக்கும். அது செம்பரி ஆட்டில் சார் பால் ரொம்ப திக்காக இருக்கும். ஆனால் அந்த பால் எடுத்து வேறு எது அந்த குட்டிகளுக்கு மட்டும்தான் இது பண்ண முடியும். செம்மறி ஆடுகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், உங்களுக்கு எப்படிங்க சார் உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள். ஆமாம் சார், நோய் செம்மறி ஆட்டுக்கு அது 3 மாதத்துக்கு ஒருக்கா அதுக்கு ஒரு தடுப்பூசி, அதனுடைய குடற்பூச்சி நீக்கம் கொடுத்துட்டோம்னா அந்த ஆட்டுக்கு நோய் வராது. அதை நம்ம அதோடைய 3 மாதம் 6 மாதம் அதோடைய கண்ட்ரோல் பண்ணாமல் கொஞ்சம் இருந்தோம்னா கொஞ்சம் மழை காலங்களில் மற்ற பனி காலங்களில் கொஞ்சம் அதுக்கு நோய் வரும். என்ன மாதிரி நோய்ங்க? சார் நோய் வரும்னா அந்த அந்த நீலநாக்கு நோயின்னு சொல்லுவாங்க.
வாயில் புண்ணு மாதிரி வரும், நீலநாக்கு நோயும்பாங்க. அந்த டயத்தில் அந்த இதுக்கு ஒரு ஊசி சொல்லுவாங்க. அந்த ஊசியை போட்டோம்னா திருப்பி அந்த இது வராது. அப்புறம் அப்பப்போ லேசாக அந்த செம்மறியாடுகளுக்கு ஒரு காய்ச்சல் மற்ற ஏதாவது ஒரு வேறு புல் பூச்சிகளை வேறு எது அதுக்கு தேவையில்லாத சாப்பிட்டுச்சுன்னா, கொஞ்சம் வயிறு ஊதி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தவாறு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா சரியாக போயிடும். இப்போ எத்தனை ஆடுங்க? இப்போ வந்து அவ்வளோதான் சார். இதில் ஒரு 150 ஆடு இருக்குது. ஓ, 150 ஆடு வச்சுக்கிட்டு வளர்க்குறீங்க? ஆமாம் சார். சரிங்க சார், மேலும் நீங்கள் வளரணும். நன்றி. டிவார்மிங் பண்ணாலே நான் அந்த கல்ச்சர்ன்றேன் நார்மல் ஆகிடுச்சு சார். ஓகே, இப்போ வந்து டிவார்மிங் பண்ணேன். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. ஐயா சொல்லுங்கள் சார், இது என்ன பண்ணுறீங்க சார், சொல்லுங்கள் சார். இங்கே வந்து பாடியூர் கால்நடை மருத்துவம், திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பாடியூர் கால்நடை மருத்துவம் சார். ஒவ்வொரு மருந்தகத்துலேயும் வந்து சார் மாடுகள் வந்து செயற்கை முறை கருவூட்டலுக்கு இந்த மாடு வந்துருக்கு செயற்கை முறை கருவூட்டல் சார். அதுக்கு வந்து இங்கே வந்து செயற்கை முறை கருவூட்டல் பண்ண போகிறோம் சார். இப்போ இந்த மாடு என்ன ரகம் சார்? இது ஜெர்சி கலப்பினம் சார். ஜெர்சி எந்த வயசில் வந்துட்டு அதுக்கு சாருக்கு பல்லு நம்ம வந்து அதை வந்து 2.5 வயசுலேருந்து போடலாம் சார். சனைக்கு வந்து பருவத்துக்கு வந்து 2.5 வயசுலேருந்து பருவத்துக்கு வந்துடும் சார். 2.5 வயசுலேருந்து வந்து அது வந்து பருவத்துக்கு தயாரானதே நம்ம செனை ஊசி போடுறதுக்கு தயாராகிக்கிறது சார். பருவத்துக்கு வந்துருச்சுனாவே செனைக்கு தயாராகிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ செனை ஊசி போடுறது சொன்னால் அதுக்கு வந்துட்டு தக்க சூழ்நிலை உடல்வாக இருக்குது. உடல்வாக குறைவாக கர்ப்பப்பையை நான் எக்ஸாம் பண்ணுவோம் சார். வெளியே எக்ஸாம் எக்ஸ்டர்னல் எக்ஸாம்னு வெளியில் போட்டுறதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. உள்ளே வந்து கர்ப்பப்பையை பார்ப்போம் சார். கர்ப்பப்பை வந்து எக்ஸாம் பண்ணி கர்ப்பப்பை சின்னதாக இருந்ததுன்னா அது போதுமான வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து அட்வைஸ் பண்ணுவோம் செனை ஊசி போடுறதுக்கு. ஓகே, செனை ஊசி 2.5 வயசு வந்து பல்லு பார்த்தா தெரியும் பல்லு எத்தனை வந்து இட்டும் டெவலப்டாக இருக்குது. அதனால் வந்து இப்போ வந்து இது வந்து செனை பருவத்துக்கு வந்திருக்கு சார். செயற்கை முறை கருவூட்டலில் வந்து உறைவந்து குச்சி சார். இது உறைவந்து குச்சி வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு இது உறைவந்து குச்சியில் வந்து 30 மில்லியன் அணுக்கள் இருக்குது சார். ஒரு ஸ்ட்ராவில் வந்து நமக்கு வந்து 1 இருந்தால் போதும். ஒரு வந்து உயிரணுக்களில் 1 இருந்தாலே இது வந்து ஃபெர்டிலைஸ் கன்சப்ஷனுக்கு போதும் சார். 30 லட்சம் இருக்குது இதுக்கு அணுக்களில். இந்த ஸ்டாக் எடுத்து காமிக்கிறேன் சார். நான் போட்டுட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் சார். இதில் வந்து 30 லட்சம் அணுக்கள் இருக்குது சார். சரி, 30 லட்சம் இருக்குது. நம்ம வந்து ஆமாம் சார், ஒன்று தான் சார். ஒன்று போதும், ஒரு அணுக்கள் இருந்தால் போதும் கன்சிடர். இது வந்து சிபிஜேஒய்ன்னு இருக்குது சார். சிபிஜேஒய்னா கிராஸ் பீட் ஜெர்சி சார். ஐயா, இப்போ செயற்கை முறையில் கருத்தரிப்பு செய்யறதுக்கு நீங்க ஊசி போட்டுட்டீங்க. ஆமாங்க. அடுத்த நடவடிக்கை என்ன? அடுத்த நடவடிக்கை வந்து இவரை வந்து இதை காலையில் மறுபடியும் பார்க்க சொல்கிறாங்க. இப்போ பார்த்தது வந்து ஏர்லி ஹீட்டுன்னு சொல்கிறாங்க. முதல் நிலை அந்த கரு இந்த சின்ன ஸ்டேஜில் வந்து 3 நிலை இருக்குங்கய்யா. முதல் நிலை, இடைநிலை, கடைநிலைன்னு வருங்கய்யா. இந்த இடைநிலையில் பருவம் வந்து செனை ஊசி போட்டது வந்து நமக்கு வந்து கரெக்டாக, அதாவது 16 மணி நேரத்தில் தான் அந்த ஓவா வந்து அதாவது கரு சினை முட்டைன்னு சொல்கிறது வந்து ரிலீஸ் ஆகுங்க. இப்போ வந்து இவர் வந்து ஏர்லி ஸ்டேஜில் வந்திருக்காங்க. இவரை வந்து மறுபடியும் வந்து சாயங்காலம் பழையபடி கோலை அடிச்சதுன்னா பருவத்துக்கு இருந்ததுன்னா அறிகுறி இருந்ததுன்னா நாளைக்கு வந்து செகண்ட் டே மறுபடியும் இன்ஸ்டிமேஷன் பண்ண சொல்கிறாங்க. அது கவனிக்கணும் வந்து வாட்ச் பண்ணுங்க. ஏர்லி ஸ்டேஜ்னா எனக்கு தீனி எது வேணால் கொடுக்குங்க. 10 ml எதுவுமே கிடையாதுங்க. எதுவுமே கிடையாதுங்க. நார்மலாக இருக்கலாம். போனது வந்து இது வந்து குளிர்ச்சியான இடத்துல கொஞ்சம் கட்ட சொல்லிடுவாங்க. ஹீட்டு வேணாம் சொல்லிட்டு குளிர்ச்சியான இடத்துல நீங்கள் மட்டும் தண்ணியை வந்து மேலே வந்து ஊற்ற சொல்லிடுவோம் குளிர்ச்சிக்காக. 2 குடம் 3 குடம் பேண்டிங் இல்லாமல் இருக்குங்க, இழப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஹீட்டாக சேவை ரொம்ப நன்றிங்க. தேவை ரொம்ப அற்புதமான ஒரு செயல்முறையை எங்களுக்கு விளக்கமாக சொன்னீங்க. சரிங்க. இல்லைங்களா? பொதிகை தொலைக்காட்சி சார்பில் நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கய்யா. வணக்கம். கால்நடை பராமரிப்பு நன்றி தெரிவிச்சு நன்றிங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் என் ராமகிருஷ்ணன் அவர்களை 09489381204 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம்.
நாமக்கல், சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு தற்போது பூக்கும் நிலையிலுள்ள மாமரங்களில் பூக்கொட்டுதல் மற்றும் பிஞ்சு உதிர்தலை தடுக்க பிளானோஃபிக்ஸ் என்ற வளர்ச்சியூக்கி மருந்தினை 1 லிட்டர் தண்ணீரில் 20 மில்லி லிட்டர் கலந்து இலை வழியாக தெளிக்க வேண்டும். நிலவும் வானிலையால் கோழிகளில் தீவன எடுப்பு இயல்பை விட சற்று அதிகமாக இருக்கும். எனினும் முட்டை உற்பத்தியும் முட்டையின் எடை மற்றும் அளவுகள் இயல்பாக காணப்படும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கம்பு. கம்பு இந்தியாவில் அதிகம் விளையக்கூடிய சிறுதானியமாகும். இதன் புரதத்தில் அதிக அளவு புரோலமைன், அடுத்தபடியாக குளோபுலின் மற்றும் அல்புமின் உள்ளது. மேலும் இதனை சாகுபடி செய்வதால் வேளாண்மையாளர்கள் நல்ல லாபம் பெற முடிகிறது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காணலாம். பயிரிட ஏற்ற பருவம்: இரவை பயிராக சித்திரை பட்டம் மற்றும் மாசி பட்டத்திலும், மானாவாரியாக ஆடிப்பட்டம் மற்றும் புரட்டாசி பட்டத்திலும் கம்பு பயிரிடலாம். பயிரிட ஏற்ற ரகங்கள் கோ7, கோ9, கோ-CU9. அறுவடை: தானிய கதிரை தனியாக அறுவடை செய்ய வேண்டும். அதன் பிறகு 1 வாரம் காயவிட்டு தட்டையை அறுவடை செய்யலாம். மகசூல்: கோ7 ரகம் 1 ஹெக்டருக்கு மானாவாரியில் 2500 முதல் 2800 கிலோவும், இரவை பயிரில் 3000 முதல் 3500 கிலோவும் மகசூலாக கொடுக்கிறது. மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் இம்மாதம் நடைபெறவுள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்பு. 7/2/2017 செவ்வாய்க்கிழமை அன்று மா மற்றும் மாதுளை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சியும், 14/2/2017 செவ்வாய்க்கிழமை அன்று முயல் வளர்ப்பு குறித்த பயிற்சியும், 15/2/2017 புதன்கிழமை அன்று தக்காளியில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் நிர்வாகம் குறித்த பயிற்சியும், 20/2/2017 திங்கட்கிழமை அன்று மீன்களுக்கான உயிருணவு வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சியும், 22/2/2017 புதன்கிழமை அன்று அமில கார உவர் மண் சீர்திருத்தம் மற்றும் மண்வள மேலாண்மை முறைகள் குறித்த பயிற்சியும் நடைபெற உள்ளது. இப்பயிற்சிகளில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் 04286266345 மற்றும் 042862666650 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: வேளாண் அறிவியல் நிலையம், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகம், நாமக்கல் 637002. தொடரும் தகவல் நேரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இம்மாதம் நடைபெறவுள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்பு. 7/2/2017 செவ்வாய்க்கிழமை மற்றும் 8/2/2017 புதன்கிழமை அன்று நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த பயிற்சியும், 16/2/2017 வியாழக்கிழமை மற்றும் 17/2/2017 வெள்ளிக்கிழமை அன்று இயற்கை உரம் மற்றும் இயற்கை பூச்சிக்கொல்லிகள் உற்பத்தி குறித்த பயிற்சியும், 20/2/2017 திங்கட்கிழமை மற்றும் 21/2/2017 செவ்வாய்க்கிழமை அன்று பசுந்தீவன உற்பத்தி மற்றும் விதை உற்பத்தி தொழில்நுட்பம் குறித்த பயிற்சியும், 22/2/2017 புதன்கிழமை மற்றும் 23/2/2017 வியாழக்கிழமை அன்று கெண்டை மீன் வளர்ப்பு மற்றும் மீன் குஞ்சுகள் உற்பத்தி தொழில்நுட்பம் மற்றும் மதிப்பூட்டப்பட்ட சிறுதானிய பொருட்கள் தயாரித்தல் குறித்த பயிற்சியும் நடைபெறவுள்ளது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண்மை அறிவியல் நிலையம், காட்டுப்பாக்கம், காஞ்சிபுரம் மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444452371. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை.
வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1780 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1860 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. சோளம் சிவப்பு அருப்புக்கோட்டையில் 3300 ரூபாய் முதல் 3400 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் 2300 ரூபாய் முதல் 2700 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. மக்காச்சோளம் சிவப்பு உயர்தரம் சங்கரன் கோவிலில் 1400 ரூபாய் முதல் 1600 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நெல் ஏடிடி 43 மதுரையில் 1700 ரூபாய் முதல் 1800 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் 1700 ரூபாய் முதல் 1800 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் 2100 ரூபாய் முதல் 2400 ரூபாய்க்கும், வேலூரில் 1725 ரூபாய் முதல் 2869 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. டிவி கம்பு இதர ரகம் விக்கிரவாண்டியில் 2240 ரூபாய் முதல் 3034 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் 1188 ரூபாய் முதல் 3060 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. பருத்தி MCU 5 திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக 4600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5450 ரூபாய்க்கும், உஸ்லம்பட்டியில் குறைந்தபட்சமாக 3850 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4050 ரூபாய்க்கும், புலி தர்மபுரியில் குறைந்தபட்சமாக 3800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6000 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்சமாக 3800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5000 ரூபாய்க்கும், தேங்காய் சிறியது கோபால்பட்டியில் குறைந்தபட்சமாக 850 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 950 ரூபாய்க்கும், மேலூரில் குறைந்தபட்சமாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1900 ரூபாய்க்கும், மிளகாய் சிவப்பு மானாமதுரையில் குறைந்தபட்சமாக 6500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 11200 ரூபாய்க்கும், தென்காசியில் குறைந்தபட்சமாக 5000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 27 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 33 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 22 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 32 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 15 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 13 ரூபாய்க்கும், முட்டை கோஸ் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு 1 3 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு 1 5 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 5 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 6 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்ரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 60 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 1000 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 800 ரூபாய்க்கும், கனகாமரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டு மல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 180 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 500 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 60 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மிகுமழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 25.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 21.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 27.3% காற்றின் வேகம் மணிக்கு 2.0 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 18.3% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 22.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையின் அளவு 0 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 414.4 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 876.4 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும்
இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. தென் தமிழக கடலோர பகுதிகளில் வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. வான்கோழிகள் விலைமதிப்பு மிக்க சுவையான இறைச்சியை வழங்கி வருவதால் வான்கோழி வளர்ப்பு லாபகரமான தொழிலாக இயங்கி வருகிறது. மேலும் குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் தரும் தொழிலாக விளங்குகிறது. வான்கோழி குஞ்சு உற்பத்தி முறைகள் குறித்து விவரிக்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கோழியின அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் டி வசந்தகுமார் அவர்கள். பொதுவாக வான்கோழி குஞ்சு உற்பத்திக்கு அது குஞ்சு உற்பத்தி செய்யக்கூடிய தாய்க்கோழிகள் தரமுள்ளதாக இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆண் வான்கோழி. ஆண் வான்கோழியோட மார்பு பகுதி நல்லா அகன்றும் அது அதிகப்படியான விரைவாக முட்டையிடக்கூடிய தன்மையை அடையக்கூடியதாகவும் அதிக அளவு இறகுகள் இல்லாமலும் இருக்க வேண்டும். அதே மாதிரி பெட்டை கோழிகள் பார்த்தோம் அப்படின்னா இது அதிக எண்ணிக்கையில் முட்டையிடக்கூடியதாகவும் அடைகாக்கும் தன்மை இல்லாதலும் விரைவாக வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை பெற்றும் இருக்க வேண்டும். பொதுவாக வான்கோழிகள் பார்த்தோம் அப்படின்னா 28 வாரம் வயது அடைஞ்சதுக்கப்புறம் முட்டையிட ஆரம்பிக்கும். 28 வாரத்திலிருந்து 1 வருடம் முடிகிற வரலும் வான்கோழிகள் சுமார் 100 முட்டைகள் வரையும் இடும். இந்த வான்கோழிகள் முட்டைக்காக நம்ம வளர்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 10 பெட்டை வான்கோழிகளுக்கும் 2 ஆண் வான்கோழிகளை சுழற்சி முறையில் பயன்படுத்துவது நல்லது. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா வான்கோழியில் ஆண் வான்கோழிகள் இனச்சேர்க்கையில் அதிக அளவு ஈடுபாடு காட்டுறதில்லை. அதனால் இந்த மாதிரி சுழற்சி முறையில் நம்ம ஆண் வான்கோழிகளை மாற்றி யூஸ் பண்ணுறப்ப முட்டையோட கருகூடும் தன்மை அதிகரித்து அதிக அளவு குஞ்சுகளை நம்ம உற்பத்தி செய்ய முடியும். இந்த வான்கோழியோட முட்டை எடை பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக 65 to 75 கிராம் வரல இருக்கும். இந்த வான்கோழி குஞ்சு பொரிக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 28 நாட்கள் ஆகும். இந்த வான்கோழி முட்டைகளை பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக நாட்டுக்கோழிகளோ அல்லது இயந்திர குஞ்சு பொரிப்பானிலையோ வச்சு நம்ம குஞ்சு பொரிச்சிக்கலாம். இப்போ வான்கோழியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண் வான்கோழிகள் இனச்சேர்க்கை தன்மை குறைவாக இருக்கிறத போக்குறதுக்காக பெரும்பாலான இடத்துல வான்கோழிகளை அதிகமாக வளர்த்துறப்ப செயற்கை முறையில் கருவூட்டல் செய்யலாம். இந்த செயற்கை முறை கருவூட்டலுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக கோழிகள் 9 மாதம் வயது, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 36 வாரம் 32 வாரம் 32லேருந்து 36 வாரம் வயது அடையிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆண் வான்கோழிகளை முதுகாட மேல் பகுதியும் வயிற்றின் பிற்பகுதியும் தடவி அதிலிருந்து விந்தணு கொடுக்கறதுக்கு நம்ம தயார்படுத்திடலாம். இவ்வாறு நம்ம தயார்படுத்துகிறப்ப பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்குள்ளாக அது முழுமையான பயிற்சியை பெற்று ஒவ்வொரு ஆண் வான்கோழியும் கிட்டத்தட்ட 1/4 மில்லியிலிருந்து 3/4 மில்லி வரை விந்தணுக்களை கொடுக்கும். இவ்வாறு கொடுக்குற விந்தணுக்களை எடுத்து பெட்டை வான்கோழிகள் முட்டையிட்ட பிறகு, அதாவது சாயங்கால நேரத்தில் சாயங்காலம் 5 மணிக்கு மேலே அந்த மாதிரி டைமில் பெட்டை வான்கோழியோட கருப்பைக்குள்ளே செலுத்தி நம்ம கருகூடிய முட்டைகளின் எண்ணிக்கை அதிகப்படுத்தலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு சேவலிருந்து எடுக்கிற விந்தணு 10 to 12 பெட்டை வான்கோழிகளுக்கு போதுமானது. இவ்வாறு எடுக்க முட்டைகளை பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக கோடை காலத்தில்
4லிருந்து 5 நாட்களுக்கும் குளிர்காலத்தில் வந்து 1 வார காலம் வரையிலும் சேமித்து வைக்க முடியும். முட்டைகளை வந்து சேமித்து வைக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து குளிரான இடத்துல வந்து சேமித்து வைக்கணும். அல்லது ஒரு தட்டில் வந்து மணல் பரப்பி மணல் மேல் வந்து தண்ணீர் தூவி தண்ணீருக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெலிசான சாக்குப்பை கோணிப்பையை வந்து விரிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து வைக்கலாம். வச்சுட்டு முட்டையை வந்து மெலிசான துணியினால் மூடி வச்சிடணும். இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து வெப்பநிலை குறைவாகவும் அதிகப்படியான ஈரப்பதத்தோடு இருக்கும். இவ்வாறு இருக்கிற முட்டைகளை எடுத்து நாட்டுக்கோழிகளோ அல்லது இயந்திர பொறிப்பான்லையோ வச்சு நம்ம வந்து குஞ்சுகளை வந்து உற்பத்தி செஞ்சுக்கலாம். வான்கோழி குஞ்சு உற்பத்தி செஞ்ச பிறகு அதோட முதல் வார பராமரிப்புங்கிறது ரொம்ப அதோட வாழ்க்கையில் வந்து முக்கியமான ஒரு தருணம். பொதுவாக பார்த்திங்கன்னா வான்கோழி குஞ்சுகள் வந்து கோழி குஞ்சுகள் மாதிரி தாமாகவே வந்து தீவனத்தை எடுக்கிறது இல்லை. அவர்கள் வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலான நேரங்களில் தீவனத்தட்டில் வந்து அதிக அளவு தீவனத்தை நிரப்பி வச்சா மட்டுமே வந்து தீவனத்தை வந்து எடுக்கும். அதனால் வந்து இந்த வான்கோழி குஞ்சுகள் வந்து தீவனம் இல்லாமல் இறப்பு விகிதம் ஏற்படுத்த தடுக்கிறதுக்காக வான்கோழி குஞ்சுகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா தீவனத்தட்டுகள் வந்து நல்ல கலராக, குறிப்பாக சிகப்பு, பச்சை அந்த மாதிரி கலர்லேயும், தண்ணீர் தட்டுகளும் இதே மாதிரி கலர்லேயும் வச்சோம் அப்படின்னா இந்த கலர்னால் வந்து இந்த வான்கோழிகள் குஞ்சுகள் வந்து ஈர்க்கப்பட்டு தீவனம் மற்றும் தண்ணீர் உட்கொள்வதற்கு வந்து வசதியாக இருக்கும். அது இல்லாமல் இந்த வான்கோழி குஞ்சுகள் கூட சில கோழி குஞ்சுகளை சேர்த்து விட்டோம் அப்படின்னா இந்த கோழி குஞ்சுகள் வந்து அடிக்கடி தீவனத்தை கிளறி சாப்பிட்றதுனால இந்த வான்கோழி குஞ்சுகளும் தூண்டப்பட்டு அதிக அளவு தீவனத்தை உட்கொண்டு முதல் வாரத்தில் ஏற்படுற இறப்பை வந்து தடுக்கலாம். இது இல்லாமல் கோழி குஞ்சுகளை போல் வான்கோழி குஞ்சுகளுக்கு முதல் வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா 95லிருந்து 98 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை கொடுத்தோம் அப்படின்னா குளிர்காலத்தில் ஏற்படுற இறப்பு விகிதத்தை வந்து நம்மளால் வந்து தடுக்க முடியும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி வசந்தகுமார் அவர்களை 09486186001 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 7/2/2017 செவ்வாய்க்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் நாட்டுக்கோழி வளர்ப்பு மேற்கொண்டு பயனடைந்து வரும் திண்டுக்கல் மாவட்டம் அனுமந்தராயன்கோட்டை பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் ஜோய்சா மெர்சி அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் அசோலா வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி வீரமணி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பழம் பதனிடும் நிலையம் குறித்து நீலகிரி மாவட்டம் குன்னூர் தோட்டக்கலைத்துறை மேற்பார்வையாளர் எஸ் பமீலா அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.